திருப்பூரில் திருமணமாகி 10 மாதத்தில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் கணவர் நேரில் வரும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று உறவினர்கள் கதறி எழுதுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், விவரங்களை வழங்கலாம். திருப்பூர் அருகே நல்லூர் பகுதியில் வரதட்சணை கொடுமை காரணமாக பெண்ணொருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் மேற்கு மண்டல ஐஜி மற்றும் திருப்பூர் மாநகர கமிஷனர் ஆகியோரது காரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் பிரின்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுகந்தி என்பவரது மகள் பிரீத்தி, இவருக்கும் ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்தின் போது நகை, பணம், இனோவா கார் உள்ளிட்டவற்றை கொடுத்த நிலையில் கடந்த 10 மாதத்தில் மீண்டும் பணம் வாங்கி வருமாறு சுகந்தியின் மகள் பிரீத்தியை அவரது கணவர் சதீஸ்வர் மீண்டும் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதன் காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் பிரீத்தி தனது தாயார் வீட்டில் கடந்த 1 மாதமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை தாயார் வெளியே சென்றிருந்த போது கடும் மன உளைச்சலில் இருந்த பிரீத்தி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை மீட்ட நல்லூர் போலீசார் உடற்கூறாய்வு சோதனைக்காக திருப்பூர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருமணம் நடந்து 10 மாதமே ஆன நிலையில் தற்போது ஆடியோ விசாரணையும் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.